ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஏசிடி இண்டிகேட்டரை பற்றி தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா? இதில் இன்றைக்கி நம்ம கமக்ராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 21, சரிங்களா? ஸோ தொடர்ச்சியாக அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எம்ஏசிடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஃபுல் ஃபார்ம் இருக்குது, சரிங்களா? எம் ஃபார் மூவிங், ஏ ஃபார் ஆவரேஜ், சி ஃபார் கன்வர்ஜன்ஸ், டி ஃபார் டைவர்ஜன்ஸ், சரிங்களா? இது ரொம்ப பாப்புலரான இண்டிகேட்டர். இதில் இருக்க விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இப்போ நார்மலாக ஒரு இண்டிகேட்டரை பார்த்தா வால்யூமை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் மொமெண்டம், சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம், மார்க்கெட்டோட ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, டிரெக்ஷன் எப்படி இருக்குது, மொமெண்டம் எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் ரிவர்சல் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த இண்டிகேட்டருக்குள்ளே உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். அதனால தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி கொஞ்சம் பாப்புலரான இண்டிகேட்டர், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்துட்டீங்க அப்படின்னா 12 அப்படிங்கிறது தான் எம்ஏசிடியோட முக்கியமான லைன், சரிங்களா? அதை 12 அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்லோ எம்ஏ பீரியட் இருக்குல்ல, அது 26 அப்படின்னு கொடுத்துருங்க, சரிங்களா? சிக்னல் பீரியட் 9. இந்த செட்டிங்ஸை மட்டும் ப்ராப்பராக கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்ஏசிடி லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதில் நான் கொடுத்துருப்பேன். இதுதான் இந்த பிளாக் கலர் தான் எம்ஏசிடி லைன். இந்த 26 லைன் அப்படிங்கிறது இந்த ரெட் கலரில் இருக்கும், சரிங்களா? ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு சின்னதாக ரெட்டு க்ரீனுன்னு உங்களுக்கு ஷோ ஆகுதுல, இந்த 0 லைன் இதை பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? இதை நம்ம ஹிஸ்டோகிராம் அப்படிம்போம். ரொம்ப சிம்பிள். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்கணும். எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த க்ரீன், அதாவது இந்த பிளாக் லைன் இந்த ரெட் லைனை எப்போல்லாம் கட் பண்ணுதோ நீங்கள் அந்த கட் பண்ணி மேலே போச்சு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, இது 0 லைன், சரிங்களா? இந்த பிளாக் லைன் இதுக்கு மேலே வந்தாலே மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாக, சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளாக் லைன் கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மூவ் ஆகி இந்த ரெட் லைனையும் கட் பண்ணி, சரிங்களா, இந்த பிளாக் லைன் போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஸோ இது மேஜராக சொல்கிறது. ஏன்னா இந்த வேல்யூ 0, இந்த பிளாக் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன், சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டில் இந்த பிளாக் லைன் கம்மக்ராஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை சைட் போயிடலாம். அப்புறம் கீழே வரச்ச, சரிங்களா, இந்த ரெட் கேண்டில், சரிங்களா, அந்த பிளாக் லைனோட ரெட் கேண்டில் கீழே கட் பண்ணி போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், செல் சைடுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கேண்டில், நல்ல ஒரு ரெட் ஃபார்மேஷனில் இருக்குது. அங்கே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு, ரெட் கேண்டில் கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே செல் சைட் போயிடலாம், சரிங்களா? டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டை பொறுத்த மட்டும் பிளாக் லைன் நல்லா மேலே போச்சுன்னா நீங்கள் பைக் போகலாம், ரெட் லைன் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் செல் போகலாம். சிம்பிளாக அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்படி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபெயிலியர் வரும். எல்லோரும் நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கள, நான் பார்க்கச்சா நல்லா இருக்குது, நானாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கடினமாக தெரியுது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். எப்போதுமே நம்ம கைவசம் சின்னதாக நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியும் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் உங்களுடைய டவல் துண்டு இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய சின்ன ஏரியில் ஃபிஷ் ஹண்டிங் பண்ணியிருப்பீங்க, பிடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன ஃபிஷ் தான் கிடைக்குமே ஒழிய உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு 200 கிராம்ஸ் 300 கிராம்ஸ் ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் அந்த மீனும் இருக்கும், பட் நம்மளால் பிடிக்க முடியாது. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட வேணும், அதற்கான ஸ்கில்லு வேணும், சரிங்களா? சில நபர் இருப்பாங்க அந்த துண்டை வச்சு இல்லை வெறும் கைட்டே என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் ஊர் சைட்லாம் அந்த தண்ணி ரொம்ப கம்மியாகிற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கையை வச்சே அப்படி தள்ளுவாங்க, தண்ணியை மேலே எடுத்து விடுவாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஷ்லாம் கிடைக்கும், சரிங்களா? நான் அதை நேரில் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதனால தான் மீன் இருக்குது, மீன் தான் இண்டிகேட்டர், சரிங்களா? எல்லோரும் வச்சுருப்போம். அதை பிடிக்கிறதுக்கான ஸ்கில் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் மேஜராக யூஸ் பண்ணுறது பிகினர் லெவலில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 10 மினிட்ஸ் கேண்டில்
லோவையோ சரிங்களா ஹையையோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டர் பாயிண்டில் ஸ்டாப் லாஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு சரிங்களா பெர்சன்டேஜான ஸ்டாக்ஸ் இருக்குது சரிங்களா. என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக், ஆக்சிஸ், எஸ்பிஐஎன் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நெஃப்டியோட சார்ட்டுக்கு போங்க. என்ஆர்சி வெப்சைட்டுக்கு போன உடனே சரிங்களா உங்களுக்கு டாப் 50 கம்பெனிஸ் இருக்கா. இதில் டாப்பில் இருக்கிற 10 கம்பெனிஸ் என்னன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் சொன்ன பேங்க்ஸ் எல்லாம் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி வெயிட்டேஜ், ஐசிஐசிஐ வெயிட்டேஜ், எஸ்பிஐஎன் வெயிட்டேஜ், கோட்டக் வெயிட்டேஜ். இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்கும் வெயிட்டேஜான நல்ல பேங்க்ஸ் எல்லாம் எங்கே வந்திருக்கு அப்படின்னா டாப்பில் வந்திருக்கு. இப்போது பேங்க் நிஃப்டி பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சரிங்களா. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அங்கே அது ஒர்க் ஆகும். இப்போ நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள் சரிங்களா. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் என்ன மீன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியும். இப்போது நான் சொன்ன இந்த 5 பேங்க்கில் 4 பேங்க் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டாப்லேயே இடம் பிடிச்சிருச்சு சரிங்களா. ஆக்சிஸை தவிர ஆக்சிஸுமே நியர்பை தான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இந்த பேங்க்கோட சரிங்களா வெயிட்டேஜ் சொல்லிட்டேன்ல, இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் சார்ட் எடுங்க சரிங்களா. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி வந்துட்டீங்க, வந்த உடனே இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பேங்க் உண்டோ இம்மிடியேட்டாக என்ன பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ வெயிட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே 10 மினிட்ஸ் கேண்டில் போட்டீங்க அப்படின்னா எல்லா கேண்டலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். க்ரீன் சரிங்களா. அப்புறம் இங்கேயும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் டே சரிங்களா 25th க்ரீனாக தான் இருக்குது. அப்போ இங்கேயும் க்ரீனாக இருக்குது சரிங்களா. இப்போது இங்கே சிக்னலை பொறுத்த மட்டும் இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு டாப்பில் வந்திருக்கக்கூடிய ஸ்டாக். அப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் எப்படி இருக்கும், க்ரீனாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ தான் நான் தான் சொல்கிறேன் எப்போதுமே நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்கணும், அதில் தான் இண்டிகேட்டரை அப்ளை பண்ணணும் சரிங்களா. இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு பிக்கிள் மாதிரி தான். இதை சரியான இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிக்கிள் வச்சுருந்தோம் ஊறுகாய் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கில்லை ட்ரெண்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சின்னதாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் நார்மலாக இந்த 10 days நீங்கள் அதாவது 10 மினிட்ஸ் கேண்டலோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் வரும். இந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் வெயிட்டேஜ் செக் பண்ணி எல்லாம் க்ரீனாக இருக்கும்போது இங்கே லைன் பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த 0 லைன் ஹிஸ்டோகிராம் இந்த லைனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் என்னவாக இருக்குன்னு அர்த்தம், அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது அப் ட்ரெண்டில் இருக்குது சரிங்களா. இப்போது அப் ட்ரெண்டில் கரெக்டாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெட் லைனை பிளாக் லைன் MACD லைன் கட் பண்ணுது. இப்படி கட் பண்ணும்போது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். அப்போது நீங்கள் இதனுடைய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 10 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் சமயத்தில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க அதாவது 3 பேர் இருக்காங்க, ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவேரர். நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியணும். இந்த ரிஸ்க் லவ்வர் அப்படிங்கிறவங்க தான் மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க. அப்போது இந்த 10 மினிட்ஸோட ஹை ஒன்ஸ் கட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பக்காவான இடம் இது வந்துட்டு. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் இங்கே 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா 53,000 விட்டுருங்க, 550ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே 700 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 150 பாயிண்ட் சரிங்களா. அடுத்த 10 மினிட்ஸில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் இந்த மாதிரி இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது சரிங்களா உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா. அப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரூட் வச்சுருக்கணும், அந்த ரூட்டில் சரியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னும் ஏதேனும் குழப்பம் இருக்குது, ஏதாச்சும் இண்டிகேட்டரை பற்றி தொடர்ந்து படிக்க தான் போகிறோம் சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 to 30 இண்டிகேட்டர் இந்த செஷன்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். 1 by 1 தொடர்ந்து பாருங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.